சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே உன் சாயப்பா உன்னோடு பேச இன்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். பல தடைகளை தாண்டித்தான் இன்று உன் கண்ணில் படுகிறேன் என்றால் நிச்சயமாக என்னை நீ அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. அச்சம், பயம் வாழ்க்கையில் இருக்கும் வரை முன்னேற்றம் என்பதற்கு எப்பொழுதுமே இடம் கிடையாது. உன்னிடத்தில் முயற்சி என்ற ஒன்று இருக்கும் வரை பின்னடைவு என்பது ஒருபொழுதும் கிடையாது. தன்னம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு தோல்விக்கு இடம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே என் குழந்தை நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நாட்கள் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களும் காரணத்தோடு நடக்கும்பொழுது இனி உனக்கு காரணத்தோடு தான் பல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் என்னவென்று ஒரு உறுதியான மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தேவையில்லாத ஒன்றை எப்பொழுதும் தேடி அலைவதை விட தேவை இருப்பதை கையில் வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனந்தம் என்பதனை எங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்காமல் நிச்சயமாக இருக்கின்ற விஷயங்களை சரியாக நீ எடுத்துக்கொண்டு வந்தால் அது போதும். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாக மாறுவதை நான் முன் நின்று உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பேன் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா முன் நின்று உனக்காக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. என்று இந்த விடியல் பொழுதை உனக்கு சரியான நல்ல பொழுதாக நான் மாற்றிவிட முன் வந்து விட்டேன் அல்லவா? தெளிவோடு என் அன்பு குழந்தையே, தெளிவோடு உன்னை நான் ஆனந்தமாக உருவாக்கிவிட தயாராகிவிட்டேன். அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்தின் பிடியில் எதையுமே என் குழந்தை நிச்சயமாக நீ மாற்றி விடுவாய். பல பிரச்சனைகள் ஒன்றாக வந்தாலும் பயப்படாதே என்றும் உன்னை உண்மையாக வழிநடத்த ஒரு நல்ல மனது உன் அருகில் இருந்தால் எப்படிப்பட்ட இருளான ஒரு பாதையையும் உன்னால் கடந்து செல்ல முடியும் என்பது மறந்துவிடக்கூடாது. அதாவது சில மனிதர்கள் தீர்வாக மட்டுமல்லாமல் உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் இருப்பார்கள். ஒருவேளை அந்த நம்பிக்கை இவர்களிடத்திலிருந்து உன்னால் எதிர்பார்க்க முடியவில்லை என்றால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றும் நான் இருப்பேன் என்பதை நீ மறக்காதே. அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்க என்றும் நான் வருவேன் என்பதை நீ மறக்காதே. எதிலுமே எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதிலும் உன் விருப்பங்கள் நிறைவேறாத பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் சாயப்பா இந்த விஷயத்தை நமக்கு கொடுக்க நினைக்கவில்லை என்று சூழ்நிலை எதுவானாலும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும். நேரம் நிச்சயமாக உனக்கு சாதகமாகும் பொழுது எல்லாம் மாறத்தான் செய்யும் என்பதை நீ மறக்காதே. எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் என்பதனை நீ மறக்காதே. நீ நான் என்று ஒரு கணக்கு போடுவோம். வாழ்க்கை இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்று ஒரு எண்ணம் வைப்போம். வாழ்க்கை அது போன்று ஒரு கணக்கை போட்டு உன் கையில் கொடுத்துவிடும். அப்போதுதான் புரியும் இயற்கையும் கடவுளையும் ஒருபொழுதும் நம்மால் வெல்ல முடியாது என்று. அவர்கள் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் என்று அப்பொழுது உனக்கு புரிய வரும். எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு வேண்டிய பலன்களை உறுதியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் ஆச்சரியப்படும்படியான விஷயங்கள் என்ன நடந்திருந்தால் சரி, அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதை மறக்காதே. ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்ல சொல்ல உன் மனதிற்குள் அடுத்தடுத்த நிலைகளில் பல மாற்றங்கள் இனி நிச்சயமாக தோன்றும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக இல்லை என்றாலும் எனக்காக நீ வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் கொடுக்கும்படியான ஒரு செயலை நீ செய்து விடாதே. மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீ எதையுமே நிச்சயமாக இழந்து விடாதே. கடவுள் தரும் உறவு ஒருபொழுதும் உன்னை விட்டு போகாது. உன்னை விட்ட ஒரு உறவு செல்கிறது என்றால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமானது அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுவரையிலும் நீ சந்தித்த எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை தந்திருந்தாலும் இப்பொழுது எல்லாவற்றிலும் நீ மேன்மை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறக்கக்கூடாது. பிழைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஒரு குழந்தைக்குள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு தகுந்தாற்போல உழைக்கவும் வேண்டும். இவை என்றால் உணவை தேட வேண்டும், இறைவனையும் தேட வேண்டும். நிறைகள் ஒருவரிடம் இருக்கும் நிறைகளை பற்றி பேசத்தான் வேண்டும். அதற்காக அதிகமாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. உன்னிடம் யார் கேட்கிறார்களோ அவரிடத்தில் எதையும் உன்னிடம் சொல்பவர்களிடம் அந்த விஷயத்தை நீ கேள். பெரியவர்களை வணங்குவதற்கு ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. சிறியவர்களை வாழ்த்தியவர்களை ஊக்கப்படுத்தும் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. இது இந்த குணங்கள் எல்லாமும் ஒரு குழந்தைகளுக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த குழந்தையை இந்த வாழ்க்கையில் அது உயர்த்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களை உயர்ந்து நிற்கச் செய்யும் குணங்களை என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் கடந்து நாம் வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான ஒன்றை நிறைவாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நாம் ஆசைப்படுவது போல ஒன்றை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவனின் தோளில் மீது ஏறி நின்று உயரத்தை பார்க்க ஆசைப்படாதே. சொந்த காலில் நின்று உன்னுடைய உண்மையான உயரத்தை இந்த உலகத்தில் நீ உன்னுடைய சொந்த காலில் நின்று அந்த உயரத்தை நீ பார்க்கும் பொழுதுதான் உனக்கே அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். உனக்கே உன்னை பற்றிய ஒரு முழுமையான சிந்தனைகள் வரும் என்பதை நீ மறக்காதே. காலப்போக்கில் எல்லாமும் மாறிவிடும். காலப்போக்கில் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். உன்னோடு அப்பா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகளும் குவியட்டும். உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதொரு மேன்மை என்பது சரியாக தெரிய வரட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாய். அது போதும். நான் இருக்கும்பொழுது உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இனி உன்னை சுற்றி முழுமையாக வந்து சேரும் என்பதை நீ மறக்காதே. முழுமையாக உன்னை வந்து தொடரும் என்பதை நீ மறக்காதே. இதுவரையிலும் நாம் என்னவெல்லாம் நடத்தி விட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதை எல்லாமும் இதைவிட அதிகமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இதைவிட அதிகமான ஒரு புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட தயாராக இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. சுற்றி நடப்பதும் சூழ்ச்சிகளால் நாம் நிச்சயமாக எந்த ஒரு விஷயங்களையும் புரிந்து கொள்வதும் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டதை எல்லாமும் அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அதற்கான முயற்சிகளையும் நாம் கைவிடாமல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உனக்குள் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்தி கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் சிலரிடம் உரிமையோடு நீ பழகினாலும் சரி, சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று வெவ்வேறு விதமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் உண்மையும் கூட. இப்படி ஒருவரிடம் எவ்வளவுதான் பாசமாக நீ நடந்து கொண்டாலும் வேறு யாரோ ஒருவருக்காக சில நேரங்களில் நாம் மூன்றாவது மனிதர்களாக மாறிவிடுகின்றோம். யார் மீதும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஒருபொழுதும் வைத்து விடாதே. ஏனென்றால் அவர்கள் அந்த நம்பிக்கையை உடைக்கும் பொழுது அதிகமாக காயப்பட போவது நீதான் என்பதை மறக்காதே. அதிகமான வேதனைகளை சந்திக்கப் போவது நீதான் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கே என்று ஒரு நிம்மதியை தேடி எந்த ஒரு உறவிலும் நீ இணையாதே. அது ஒன்று சலித்து போகும் அல்லது பிரிந்து போகும். உன்னை அதிகமாக நேசி, உன்னை தனிமையை அதிகமாக விரும்பி அது நிரந்தரமான ஒரு நிம்மதியை நிச்சயமாக உனக்கு வருவோரை ஏற்றுக்கொள்ள விலகு. நீ அதாவது இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அது அப்படியே நின்றுவிடப் போவதுமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் வழி நிச்சயம். அதனால் துன்புறுத்துவதும் உன் கைகளில் மட்டும்தான் உள்ளது என்பதனை மறக்காதே. எதுவானாலும் சரி, நம்முடைய எண்ணம் இந்த வாழ்க்கை நன்மை என்னவாக மாற்றும் என்ற ஒரு புரிதல் நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் இதை அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக உணர்கிறாய் என்பதை முதலில் தெரிந்து கொள். அத்தனை விஷயங்களிலும் ஒரு முழுமையான வெற்றியை எப்பொழுதும் தெரிந்து கொள்கிறாய் என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் போல உன்னை நான் கை தூக்கி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை ஒருபொழுதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும். அதனால் அப்பா எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் இந்த சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருந்தால்
நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை புரிந்து மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான உறவு. இது போன்ற உறவுகள் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. எப்பொழுதும் இந்த அன்பை உணர்ந்து கொள்ளும் ஒரு உறவு உன்னோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். என் அன்பு குழந்தையை, நீ தொலைந்து விடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கானதை வேண்டி நான் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்ததை உனக்கு பிடித்தது போலவே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு இடத்திலும் எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வந்துவிட்டது என்றால் எல்லாம் அவை ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அவை ஒரு நாள் நிச்சயமான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையே வேண்டி நாம் இருக்கும் இந்த போன்ற நேரங்களில் இனி எப்பொழுதும் நீ தொலைக்க தயாராகி விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.